அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடக்க இருக்கு. தேதி அறிவிக்க இருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணி ஆட்சியை கைப்பற்ற போதா, இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்ற போதா என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் இருக்கு. இந்தியா பூராவே பீகார் மேல ஒரு பார்வை இருக்கு. அங்க என்ன தேர்தல் முடிவு வரும் அப்படின்னு. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தேர்தல் ஆணையம் மீது குற்றச்சாட்டு வைத்தது வாக்கு திருட்டு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சாங்க. ராகுல் காந்தியும் 110 தொகுதிகளில் பேரணி நடத்தினார். அதில் கூட்டணி கட்சிகளும் பங்கேற்றன. அது ஒரு பேசு பொருளாகவே இருந்தது. இடையில பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிட்டு வர்றார் பிரதமர். இது வரைக்கும் 1 லட்சம் கோடி அளவுக்கு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் அப்படின்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு 75 லட்சம் பெண்களுக்கு தலா 10,000 ரூபாய் அவங்க வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாங்க. பெண்களுடைய வாழ்க்கைக்கு இது உதவியா இருக்கும், சுய தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. இது எதிர்கட்சிகள் இதுவரைக்கும் நடத்திட்டு வந்த ஆளுங்கட்சி மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, விமர்சனங்கள் இவரெல்லாம் முறியடிச்சு பாஜகவுக்கு சாதகமா இருக்குமா, இல்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுமா, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஆரோக்கியமான ஒரு நல்ல எதிர்ப்பு அரசியல் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக எங்க துவங்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சமீப காலத்துல நாம ஒரு 15-20 நாளா நீங்க எந்த பேப்பரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் பீகார்ல நடக்கக்கூடிய அந்த ஓட்சோர் என்கின்ற வாக்கு திருட்டு அப்படின்ற சப்ஜெக்ட் ஒரு பெரிய விவாத பொருளா பல தொலைக்காட்சிகள்ல விவாத பொருளா வந்து சில தொலைக்காட்சி நிறுவனங்கள் மற்ற வேலைகளுக்கு போயிட்டாங்க. ஆனால் நீங்க எழுத்து ஊடகங்கள், நீங்க நக்கீரன் போன்ற பத்திரிகைகள் உட்பட பல நாளிதழ்கள், வார இதழ்கள்ல பீகார் பற்றி சொல்லாம ஒரு புத்தகம் இல்லை. பீகாரை பற்றியும் பீகார்ல இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவனுடைய மகனினுடைய நடவடிக்கைகளை பற்றியும் பாசிட்டிவா எழுதக்கூடிய ஒரு ட்ரெண்ட் என்பது உருவாகியிருக்கு. நீங்க கேள்வியில கேட்ட மாதிரி இது ஒரு ஓட்சோருக்கு முன்னால தேர்தல் கமிஷன் எப்படி ஒரு கைப்பாவையாக ஆளும் கட்சிக்கு மாறியது. நம்ம பேட்டியிலே பல தடவை சொல்லிட்டோம். உச்சநீதிமன்றத்தை இதுல கொண்டு வரக்கூடாது, எதிர்கட்சி தலைவரை கோபப்படுத்தி வெளியே அனுப்ப வேண்டும், 146க்கும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை டிஸ்மிஸ் செய்த போது கொண்டு வந்த சட்ட விரோத திருத்த சட்டம் அப்படி வச்சுக்கணும். இதெல்லாம் சரியில்லை என்று உச்சநீதிமன்றத்தினுடைய கவாய் போன்றவர்கள் எடுத்து சொன்னாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் வாக்கு அரசியலை எடுத்து நடத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசு தீர்மானிக்கிறது. சில பேப்பர்கள், அவங்களுக்கு சாதகமான பேப்பர்கள் இருக்கு. அந்த பேப்பர்ல மந்திரிகளை வச்சு அல்லது பீகார்ல இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் போன்ற சில கட்சிகள் இருக்குல்ல, ராம்விலாஸ் பாஸ்வான் கிட்ட சண்டை போட்டுட்டு வெளியில வந்த 2 கட்சியுமே, இப்ப எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் எல்லாருமே பிஜேபி ஆதரவா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி பிரிக்கப்படுகின்ற கட்சிகள் பூரா ஒன்றிய அரசுக்கு ஆதரவா குழுக்களாக செயல்படுகின்ற வேலையை செய்து பீகார்ல அதை அவர்கள் சமாளிக்க முடியாமல் இப்போது இந்தியா கூட்டணி முன்னேறி கொண்டிருக்கிறது. எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறது? நீங்க ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய ஒரு வாக்குச்சாவடியில ஒரு பிரச்சனை என்று மகாராஷ்டிராவில் ஆரம்பிச்ச நம்முடைய இந்தியா கூட்டணியினுடைய நடவடிக்கைகள் பீகார்ல அதிகமாக அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கொடுக்கிறோம். உத்தரப்பிரதேசத்திலிருந்து நமக்கு ஒரு செய்தி வருது. அதுல ஒரு முகவரியில் 9871 பேர் இருக்கிறார்கள். அப்ப உத்தரப்பிரதேசத்துல நம்மளுக்கு டிஸ்பியூட் உள்ள 34 தொகுதிகளை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று நீங்க நிர்மலா சீதாராமனுடைய வீட்டுக்காரர் நடத்தக்கூடிய அந்த ரிஃபார்ம்ஸ், தேர்தலுக்கான ரிஃபார்ம்ஸ் என்கின்ற அந்த கூட்டத்தில் சொன்ன குற்றச்சாட்டு சரியா சரியில்லையா என்கின்ற இந்த விவாதங்கள் பூரா பீகார்ல இருக்கக்கூடிய நிஜ நிலைமையை ஊடகங்கள் மூலமா மக்கள் மத்தியில கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. இதெல்லாம் பிரச்சாரங்கள் ராகுல் காந்தியினுடைய கூட்டத்திற்கு அதிகமான ஆள் வருவதை பார்த்துவிட்டு
ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய பீகார் தலைமையில சில நடவடிக்கைகள் தேஜஸ்வி யாதவுக்கும் இடதுசாரிகளுக்கும் ஒத்து போகாதனால 2 யாத்ரா என்று பிரிஞ்சு அவங்க பிரிந்து விட்டார்கள், பிளவு வந்து விட்டது என்று சில ஊடகங்கள் எழுதின. அதெல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, தேஜஸ்வி யாதவ் கொண்டு போய் முடிக்கும் போது அல்லது ராகுல் காந்தி கொண்டு போய் முடிக்கும் போது அதுல இளைஞர்களின் பங்கேற்பு அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு கூட டைம்ஸ் நவ் அப்படின்றவங்க ஒரு 11 மணிக்கு ஒரு நியூஸ் போடுறாங்க. அதுல வயர் பத்திரிகை நேற்று எழுதியிருக்காங்க. அதை தான் இன்னைக்கு அந்த டைம்ஸ் நவ் கொண்டு வராங்க. அதுல என்ன கொண்டு வராங்கன்னு சொன்னா, நேபாளத்தில் ஆட்சியை எதிர்த்த மாற்றத்தில் இளைஞர்கள், இதை சொல்லுகின்ற ஊடகங்கள் பீகாரில் ராகுல் காந்தி பின்னாலும் தேஜஸ்வி யாதவ் பின்னாலையும் போகக்கூடிய கூட்டங்களை பற்றி பதிவிடாமல் இருந்தது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த பதிவிடாமல் இருந்தது ஏன் என்ற கேள்வி கேட்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த மத்திய அரசுடைய ஒளிபரப்பு துறையை சார்ந்த சில அதிகாரிகள் தலையிட்டு அந்த செய்திகளை மடக்குகிறார்கள் என்று ஒருத்தர் விவாதத்தில் குற்றம் சாட்டுறாரு. அப்போ தனக்கு சாதகமாக உள்ள சில அதிகாரிகள் குழுவை வைத்துக் கொண்டு உண்மையை மறைக்க நினைத்தாலும் கூட பீகாரில் இளைஞர்களினுடைய அந்த பிரச்சாரம் என்பது எடுபட்டிருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துவிடும் என்று ஆளும் கட்சி யோசிச்சு அதை சமாளிப்பதற்காகத்தான் இந்த 10,000 ரூபாய் அறிவிப்பு, இந்த தேர்தல் நேரத்தில் சொல்லக்கூடிய அறிவிப்பு. இது ஏன் கூட அறிவிச்சாங்கன்னு சொன்னா, நேற்று போன பேட்டியில் நம்ம சொன்னோம் பாருங்க, பீகாரில் இவ்வளவு கலவரங்களுக்கு நடுவே 30 வருட லீஸுக்கு அதானிக்கு நீங்க ₹1 ஒரு ஆண்டு என்று கொடுக்கின்ற போது இந்த நிலங்கள் அனைத்தும் யாருக்கு கொடுக்குறீங்க? அதானிக்கு கொடுக்குறீங்க. ரஷ்யால போய் என்ன வாங்குறது? யாருக்காக லாபம்? அதானிக்கு லாபம். 140 கோடி மக்கள்ல 8 மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு 0.13 என்கின்ற அளவுதான் வளர்ச்சி திட்டங்கள் உதவுகின்றன என்று பத்திரிகைகள் குற்றம் சாட்டுகின்றன. இன்னைக்கு இங்கிலீஷ் ஹிந்து பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஜிஎஸ்டி ரிபார்ம்ஸ்ல கூட இந்த ஒன்றிய அரசு செய்திருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களுக்கான கொடுமை அப்படின்னு ஒரு கட்டுரை வந்திருக்கு. அப்போ ஒன்றிய அரசுடைய முகத்திரை என்பது புள்ளி விவரங்களால் சாகடிக்கப்படுகிறது. அந்த புள்ளி விவரங்களை மக்கள் படிக்க ஆரம்பித்தவுடன் எழுச்சி ஏற்படுகிறது. நம்முடைய துன்பத்திற்கு காரணம் ஆட்சியாளர்கள் கடைபிடிக்கக்கூடிய மோசமான கொள்கை என்ற நிலை பீகாரில் உருவாகி இருக்கிறது. அது ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த எழுச்சியை நாம பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்க சொன்னீங்க எதிர்கட்சிகள் செயல்பாடுகள் அங்கே இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்படுத்தியிருக்கு எல்லாம் சொன்னீங்க. பேரணிகள்லாம் அவங்க வந்து பங்கேற்றாங்க, அதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு தான் இந்த 10,000 அப்படிலாம் சொன்னீங்க. ஆனால் மோடி வந்து அங்கேயே கவனம் செலுத்தி வந்திருக்கிறாரு. பகல்காம் தாக்குதல் நடந்தது, அவர் வெளிநாட்டில் இருந்தார். திரும்பி வந்து அவர் வந்து காஷ்மீருக்கு போவார் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தப்ப பீகாருக்கு போகிறார், அங்கே பிரச்சாரத்தில் ஈடுபடுறார். அந்தளவுக்கு முக்கியத்துவம். இது மத்திய பட்ஜெட்டா பீகார் பட்ஜெட்டா அப்படிங்கிற அளவுக்கு பட்ஜெட்லேயும் அதிகமான நிதி ஒதுக்கி இருக்கிறார். இதையும் தாண்டி இந்தியா கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அதாவது இப்ப பீகாரை பொறுத்த வரைக்கும் நமக்கான உரிமைகள் பெருக்கப்பட்டு விட்டன என்ற சிந்தனை கொஞ்சம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கு. பீகார்ல அரசியல் எழுச்சி மாற்றம் என்பது பிடிச்சா பிடிச்சதுதான். ஜெயபிரகாஷ் நாராயணன் காலத்திலிருந்து நீங்க அவருடைய டெல்லி பேரணியில அதிகபட்சமான பங்கேற்பு பீகார் மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் தான். இன்னைக்கு மோடி அவர்கள் மணிப்பூருக்கு நடத்தின அந்த அரசியல் ஓட்டு நாடகம், அஸ்ஸாம்ல போய் முதலமைச்சரோட சேர்ந்து அவர் அஸ்ஸாமுக்கு அறிவித்த சலுகைகள், வடகிழக்கு மாநிலங்களை காங்கிரஸ் அரசு பார்த்ததை விட நான் எப்படி பார்க்கிறேன் என்று அவர் அறிவித்திருப்பது, இது சில பத்திரிகைகள் மூலமா தெரிஞ்சாலும் கூட வடகிழக்கு மாநிலங்கள்ல இப்ப நான் ஏற்கனவே சொன்ன புள்ளி விவரங்களின்படி வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் ட்ரம்பினுடைய வரிவிப்பினால் மட்டுமல்ல, விவசாயம் சம்பந்தமான உற்பத்தியாகும் பொருட்களுக்கு கொடுக்கக்கூடிய விலை சம்பந்தமான சரியான அணுகுமுறையை கடைபிடிக்காத ஒன்றிய அரசின் காரணமாக 8 மாநிலங்கள் சேர்ந்து 1% கீழே வளர்ச்சி, 3 மாநிலங்கள் மட்டுமே 17% வளர்ச்சி, அதில் குஜராத் மட்டுமே 12% வளர்ச்சி. இது எப்படி வடகிழக்கு மாநிலங்களுக்கு அக்கறை காட்டக்கூடிய மோடி என்று நம்ம சொல்ல முடியும்? குஜராத்தை அன்றும் இன்றும் என்றும் நேசிக்கக்கூடிய மோடி
எல்லா மாநிலங்களிலும் உத்தரவாதமான லாபத்தை உருவாக்கக்கூடிய முதலாளிகளுக்கான மோடி வடகிழக்கு மக்களுக்கான வேலை வாய்ப்புக்கு மிகப்பெரிய தடையை 6 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுடைய இருப்பினை நீங்கள் உறுதி செய்வதற்கு 3 இடத்துல போய் நீங்க கையெழுத்து வாங்க வேண்டும் என்று கடைபிடிக்கப்பட்ட அஸ்ஸாமுக்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்குமான அறிவிக்கப்படாத அந்த என்ஆர் ரெக்கார்டு மோசடிகள். அப்ப நான் அந்த ஊர்ல ஒரு 2 வருஷம் இல்லைன்னாலும் கூட எனக்கு அங்க வாழ்க்கை என்பது மிகப்பெரிய கலக்கமாக மாறி இருக்கிறது. மாறாக தேர்தல் நேரத்துல முதலாளிகளோட வந்து அல்லது முதல்வரோட வந்து நான் வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவன் என்று அவங்க உடையை அணிந்ததனால் மட்டுமே அவர் பக்கம் ஆட்கள் போக மாட்டார்கள். அங்கு இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை பல பத்திரிகைகள் நன்றாக எழுதுகின்றன. அதை தெரிந்து வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் தான் போராட வேண்டும் என்று இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த மாற்றம் தான் மோடிக்கு எதிரான ஒரு செயலாக மாறி இருக்கிறது. அதை இந்தியா முழுமைக்கும் கொண்டு செல்ல வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு. பிரதமர் மோடியின் ஊழல் ஆட்சிக்கான முடிவு பீகார் தேர்தலில் தொடங்கும் அப்படின்னு கார்கே சொல்றாரு. இந்தியா கூட்டணி எப்படி கூட்டணி நல்ல விதமா அமைக்குமா, பிரச்சனை ஏற்படுமா? அவர் அதிக தொகுதியில் கேட்குறார். தேஜஸ்வி யாதவ் ராஷ்டிரிய ஜனதா தளம் அதிக தொகுதியில் கேட்குது அப்படின்னு சொல்றாங்க. அது அங்கே சுமூகமாக அந்த கூட்டணியின் இதெல்லாம் முடியுமா? நீங்க இந்தியா கூட்டணிக்குள்ள பல தன்மை உடைய பாரம்பரியமான அணுகுமுறையை கொண்ட கட்சிகள் இருக்கின்றன. குறிப்பா நீங்க கேள்வியில சந்தேகமா கேட்ட மாதிரி, நீங்க எனக்கு சீட்டு கேட்டு இந்த இடத்துல சீட்டு கிடைக்கலன்னா அந்த கட்சியை விட்டு வெளியில போற ஆள் யாரா இருக்காங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களாக பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. ஒரு சிறு சதவிகிதம் சமாஜ்வாடி பார்ட்டி, மீதி இடங்கள்ல அந்த மாற்றங்கள் இல்லை. ஆனால் ராகுல் காந்தி இந்த பிரச்சனையை சில காலதாமதமாக எடுத்துக்கொள்வதால் கூட்டணியில சில குழப்பங்கள் வருதானா வருது. அப்படித்தான் மகாராஷ்டிராவை நாம் இழந்திருக்கிறோம் என்று இந்தியா கூட்டணியினுடைய மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்த கூட்டத்தில் நம்ம பேசியிருக்கிறோம். மேற்கு வங்கத்தில் ஜோதி பாசுவுக்கு பின்னால் கம்யூனிஸ்டுகள் இல்லாத ஒரு சட்டமன்றத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணிக்கு வரும்போது இடதுசாரிகளுக்கு இருந்த அந்த அணுகுமுறை, இவற்றையெல்லாம் கொண்டு செல்வதற்கு ஒரு வழிகாட்டும் குழுவில் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் நன்றாக செயல்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நமக்கு இருந்தது. அந்த பணியை ராகுல் காந்தியை விட நம்முடைய கார்கே அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். பிரச்சார யாத்திரையில நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லி இருக்கிறாரு. பீகாரில் எங்களுக்கு விட்டுக் கொடுக்கும் தன்மை அனைத்து கட்சிகளிடமும் இருக்கிறது. மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டில மொத்தமா யாருக்கு லாபம் என்ற கேள்விக்கு பதிலே கார்கே சொல்லிடுறார். என்னன்னா 3%, 5%, 12%, 18%, இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்லாப்ல 28%, இந்த ஸ்லாப்ல எல்லாம் கூட்டினா எவ்வளவு வருது பாருங்க, 66 வரும். இப்ப எல்லாத்தையும் நாங்க எடுத்துட்டோம். 5, 12, 40 கூட்டினா எவ்வளவு வருது பாருங்க, 66 வரும். இதுல எங்க அந்த மத்திய அரசு மற்றவர்களுக்கு சலுகை காட்டி இருக்கிறது? சிறு குறு தொழில் உற்பத்தியாளர்களுக்கு இதுல சலுகை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்வதில் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. பேஸ்டுக்கு 0, பேஸ்ட் உள்ள வச்சிருக்கக்கூடிய அந்த டியூபுக்கு வரி இப்ப கொண்டு வந்திருக்கிறதுல 5% இல்ல 18%. இப்ப யாருக்கு பேஸ்ட் வாங்கினா லாபம்? நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டியில சொன்ன மாதிரி, நீங்க 2.5 லட்சம் கோடி எனக்கு சேமிப்பு கொடுத்திருக்கிறீங்க. ஆனா இந்த அரசு இந்த பீரியட்ல எனக்கு சலுகை கொடுக்கிறேன் என்று சொல்லி முதலாளிகளுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த 55 லட்சம் கோடி ரூபாயில குறைஞ்சிருக்கான்னு கேட்டா குறையல, அதிகமா இருக்கு. அப்போ முதலாளிகளை மேலும் இந்த சலுகைகள் மூலமா, கண்கட்டு வித்தையின் மூலமா நிர்மலா சீதாராமன் ஏமாற்றி இருக்கிறார் என்ற அந்த பிரச்சாரம் எடுபட்டிருக்கிறது. நிறைய பொருளாதார அறிஞர்கள் அந்த விஷயத்தை வெளியில பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனந்த் சீனிவாசன் போன்றவர்கள் 20 நிமிடம் ஒரு கட்டுரைக்கு மெனக்கட்டி எழுதியிருக்கிறாரு இந்துஸ்தான் டைம்ஸ்ல. அதுல அவர் சொல்லியிருப்பது, உற்பத்தியாளர்களுக்கு உற்பத்தி ஆகும் பொருட்களை வாங்கக்கூடிய நிலைமைக்கு சந்தாதாரர்களுக்கு அல்லது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு உத்தரவாதமான பொருளாதார சூழல் நிர்மலா சீதாராமனுடைய இந்த பீரியட்ல கடந்த 9 மாதமாக இல்லைன்ற
இந்த 9 மாதமா இல்லாத போது நெருக்கடி தான் பொருளாதாரத்தில் ஏற்படும், பொருளாதார பாதிப்பு ஏற்படும், மந்தமான சூழல் ஏற்படும். அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கும். அதனால பீகார் தேர்தல் அக்டோபர்ல அறிவிக்கப்படும் போது பிஜேபிக்கு அது ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் அமையும். இந்தியா கூட்டணிக்கு அது ஒரு எல்லா கட்சிகளிடமும் இருக்கிறது. அவர்கள் அனைவரும் ஒரே விதத்தை தான் பேசுகிறார்கள். ஆகவே மாற்றம் என்பது பீகாரிலிருந்து தொடங்கும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. சிவராஜ் பாஸ்வான்லாம் தனியாக நிற்கிறேன் பாஜக கூட்டணியிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ பாஜக நிதிஷ்குமாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா? ஏன்னா அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்த தொகுதியில் எடுத்ததுனால நிதிஷ்குமாரை நம்பி இருக்கிறாங்க. இப்போ நிதிஷ்குமார் அதிக இடங்களில் போட்டியிடணும் அவர் விரும்புவாரா? அதில் எதாவது இப்போ சிக்கல் ஏற்படுமா? இன்னொன்று பிரசாந்த் கிஷோர் அவருடைய அரசியல் கட்சி வேற இருக்காங்க, களத்தில் இருக்கா? அது எப்படி பார்க்குறீங்க? பிரசாந்த் கிஷோருடைய சாப்டர் என்பது முடிஞ்சு போச்சு. அவர் பரபரப்பாக வேலைக்கு வந்தார். இன்னைக்கு கூட ஒரு எழுத்து ஊடகத்துல அவருடைய பேட்டி என்பது வந்திருக்கு. அவர் கட்சியை நாடி போனவர்களுடைய செயல்பாட்டின்மை என்பது வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா சில ஆளுங்க கிட்ட போய் ஐடியா சொல்றதற்கு வேணா பயன்படலாம். டிடிவி தினகரன் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல பேட்டி கொடுக்குற மாதிரி எல்லா சப்ஜெக்டையும் போய் நம்ம ஒரு சில அரசியல்வாதிகிட்ட போய் கருத்து கேட்கிற மாதிரி அவரை பயன்படுத்திக்கலாம். ஆனா அவர் ஒரு அரசியல் கட்சியை நடத்தி கொண்டு போவதற்கு வாய்ப்பு என்பது குறைஞ்சு போச்சு. சரத்பவார் போன்றவர்கள் ஏற்கனவே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அரசியலில் இருந்து ஷிண்டே அந்த சப்ஜெக்ட்ல சிவசேனாவில் இருக்கக்கூடிய அந்த இரு பிரிவு ஒன்னாவது, இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டா தான் இந்தியா முழுமைக்கும் தெரிகிறது. எழுத்தாப்புல இருக்கக்கூடிய கட்சிகள் குற்றச்சாட்டை சொல்லும் போது ஆளும் கட்சியில பல ஆட்கள் இருந்தாலும் கூட மாநில அரசுகள் ஒரே குரலில் பேசுகின்றன. உதாரணத்துக்கு தமிழ்நாடு எஸ்ஜி சூர்யான்னு சொல்லி ஒரு பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர் பேசுறாரு. 8ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு 2ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் சொல்ல தெரியலன்னு. அவர் எந்த புள்ளி விவரத்தை எங்கிருந்து எடுத்தாருன்னு தெரியல. இன்னைக்கு இந்த காலை உணவு திட்டம் என்பது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற கருத்தரங்கத்துல தெலுங்கானாவினுடைய முதல்வர் பேசும்போது பேராமீட்டர்ஸ் கேரளா என்ற தமிழ்நாடு பேசப்படுகிறது. அதுல பயனடைந்தவர்கள் பேசுகிறார்கள். அந்த பேச்சை பார்க்கும்போது பொய்யான விவரம் எது, உண்மையான விவரம் எது என்பது மக்களுக்கு தெரியும். அதனால மீடியாவை கையில வச்சுக்கிட்டு சில பொய்யான விவரங்களை சொல்லக்கூடிய ஆட்களை பிஜேபி வளர்த்து கொண்டிருக்கிறது. அது இந்த 2026 தேர்தலில் சரியான ஒரு அடியை பிஜேபிக்கு ஏற்படுத்தும் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய பிறந்த நாள், இதற்கு ராகுல் காந்தியும் ஒரு பதிவு போட்டிருக்கிறார். நேர்மை, எளிமை, பண்பு, அதுதான் மன்மோகன் சிங். இந்த மூணும் ஒரு உத்வேகம் அளிக்குது நமக்கு அவரிடமிருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மன்மோகன் சிங் என்பவர் அரசியலுக்கு வருகின்ற போது கேலி பேசப்பட்ட நாடு நம்முடைய நாடு. அவருக்கு என்ன தெரியும்? IMFல உட்கார்ந்து கணக்கு எழுதிட்டு இருந்தவர் இந்தியாவில் அவர் பிரதமராக இருந்தா எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு சாரார் குற்றம் சாட்டினாங்க. இன்னொரு சாரார் நேரு குடும்பத்தினுடைய அடிமை என்று பேசினாங்க. ஆனால் மன்மோகன் சிங்கினுடைய பீரியட்ல இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்ததுன்னு 3 ஆங்கில புத்தகங்கள் சிறப்பாக வெளிவந்தன. 3 புத்தகங்களும் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து சில விஷயங்களை ப. சிதம்பரம் போன்றவர்கள் ஆங்கில புத்தகமாக தமிழ் புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. நாம அதில் சிம்பிளா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, உலகத்திற்கு இந்தியாவை அடையாளம் காட்டியது மன்மோகன் சிங். ஐநாவில் அணிசேரா கொள்கைக்கு எப்படி ஒரு நேருவுக்கு மரியாதை கொடுத்தோமோ அதுபோல குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் என்பது சாமானிய மக்களுக்கு எல்லா பொருட்களும் தகுதியான விலையில், வாங்கக்கூடிய விலையில் சொல்லல, தகுதியான விலையில் கிடைக்க செய்வதற்கு உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று பொருளாதார சீர்திருத்தங்களை உருவாக்கியவர். அதில் முதலாளிகளுடைய பங்கேற்பு என்பது மன்மோகன் சிங்கினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக போனதுனால சில பாதிப்பு வந்ததே ஒழிய அவருடைய நோக்கம் என்பது நல்ல நோக்கம். எந்த சூழ்நிலையிலும் அவர் நிதானத்தை இழக்காதவர். அமித்ஷா போன்று, நம்முடைய ராஜ்நாத் சிங் போன்று, நம்முடைய மோடி போன்று பகட்டான ஆடம்பரமான வேலைகளுக்கு எதிரான அணுகுமுடையவர். இந்தியாவினுடைய இரும்பு பெண்மணி என்று நம்முடைய இந்திரா காந்தி அவர்கள் இருந்த போதும் கூட இந்தியா உலக அரங்கில் எப்படி இருந்ததோ அதை சற்றும் குறையாமல் பாதுகாத்தவர் மன்மோகன் சிங். அதுதான் நம்முடைய ராகுல் காந்தி அவர் சொல்லியிருக்கிறார், எளிமை, ஜனநாயகம், நிதானம். இது இந்திய பிரதமருக்கு இருந்தது என்று சொன்னால் நம்முடைய மாண்புகள் கொஞ்சம் மேலே ஏறும்.
இதற்கு எதிராக ஒரு பிரதமர் செயல்பட்டால் இந்தியா தலைகுனிவை சந்திக்கும். நல்ல சூழலுக்கு மன்மோகன் சிங், மோசமான சூழலுக்கு இன்றைய பிரதமர் என்பதுதான் நம்முடைய கருத்து. பீகார்ல பல நலத்திட்ட உதவிகள் மோடி செஞ்சாலும் களம் இந்தியா கூட்டணிக்கு சார்பாக இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், இளைஞர்கள் என்ன நடக்குதுங்கிறத விழித்து கொண்டார்கள் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கீங்க. தேர்தல் இன்னும் அறிவிக்கல, விரைவில் அறிவிச்சிருவாங்க. தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கப்புறம் பீகார் குறித்து இன்னும் பல விஷயங்களை நம்ம பேசலாம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.